நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்ல, த்ரிஷா கிட்ட வாய கொடுத்து சிக்குனவங்க எத்தன பேர்ன்னு தெரியுமா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனத்த தெரிவிச்சிருந்த நடிகை த்ரிஷா, இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களுக்காக தன்னோட கண்டனத்த பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சேலத்துல தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால தனி கட்சி தொடங்கி கூட்டணி அமைக்காம தனிச்சு போட்டியிட்டு 1% வாக்குகளையாவது பெற முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இத பத்தி நயினார் நாகேந்திரன் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அவரு, விஜய் முதல்ல வீட்ட விட்டு வெளிய வரணும். அதுவும் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளிய வரணும். குடும்பத்தோட நல்லுறவ ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு விஜய் மேல தனிநபர் தாக்குதல நடத்தினாரு. விஜய் பத்தி அரசியல் ரீதியாவே விமர்சிக்க எத்தனையோ கருத்துக்கள் இருக்கிறப்போ, தனிப்பட்ட விஷயங்கள நயினார் நாகேந்திரன் பேசுறது சரியா? அதுலயும் ஒரு பொண்ணு கூட சம்பந்தப்படுத்தி பேசுறது முறையா? ஒரு ஆண அவமானப்படுத்த, ஒரு பெண்ண ஆயுதமா கையில எடுக்கிறதா? அப்படின்னு எல்லாம் கேள்விகள் எழுந்துச்சு. இந்த நிலையில த்ரிஷாவும் நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனங்கள தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சியில தலைவரா இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க வார்த்தைகள நான் எதிர்பார்க்கல. எந்த அரசியல் கட்சியிலயும் நான் இல்ல. அதனால நான் சம்பந்தப்படாத எந்த விஷயங்கள்லயும் என்ன தொடர்பு படுத்த வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நயினார் பேச்சுக்கு நெறைய கண்டனங்கள் வந்திருந்தப்பவும் கூட வருத்தம் தெரிவிக்காத அவரு, த்ரிஷா கண்டிச்சதுக்கு அப்புறமா வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வருத்தத்த தெரிவிச்சாரு. அதாவது த்ரிஷா இதுவரைக்கும் எத்தன விஷயங்களுக்காக கண்டன குரல்கள எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதும் சமூக வலைதளங்கள்ல எத்தனையோ பேரு விஜயையும், த்ரிஷாவையும் இணைச்சு வச்சு பேசியிருந்தாங்க. சின்ன சின்ன யூடியூப் சேனல்களும் த்ரிஷா, விஜய் பத்தி பேசியிருந்தாங்க. அதுலயும் விஜய் முதல்வர் ஆயிட்டா, த்ரிஷா தான் துணை முதல்வர் அப்படின்னெல்லாம் முகம் தெரியாத சில பேரு கொஞ்சம் கூட பொண்ணு அப்படின்னு பார்க்காம, உண்மைய கூட தெரிஞ்சுக்காம, வாய் கூசாம விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. த்ரிஷாவுக்காக தான் விஜய் தன்னோட மனைவிய பிரிஞ்சாரு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத கருத்துக்கள தான் தோன்றித்தனமா சொல்லி திரைக்கதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவா ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயங்கள் அது உண்மையாவே இருந்தாலும் அத கிளறது நாகரிகம் கிடையாது. கருத்த கருத்தால எதிர்கொள்ளணுமே தவிர, இப்படி தனிப்பட்ட விஷயங்கள பேசினா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டத்த பார்த்து எச்சில் துப்புறது மாதிரிதான். இந்த மாதிரியான நெட்டிசன்களோட கருத்துக்கள் த்ரிஷாவ சென்றடைந்தப்பவும் கூட, அவங்க இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு கடந்து போனாங்க. ஆனா அவங்க முதல்ல எப்போ கண்டனத்த தெரிவிச்சாங்க அப்படின்னா, 2024வது வருஷம் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு அப்படிங்கிறவரு கூவத்தூர்ல 2017வது வருஷம் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்தப்போ, த்ரிஷாவுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்டதா பொய்யான ஒரு குற்றச்சாட்ட முன்வச்சாரு. ஒரு கட்சியோட நிர்வாகி கிட்ட இருந்து இந்த மாதிரி அடிப்படை ஆதாரமற்ற கருத்துக்கள் வந்ததால அதிர்ச்சி அடைஞ்ச த்ரிஷா லீகல் நோட்டீஸ் அனுப்புனதும் ராஜு மன்னிப்பு கேட்டாரு. 2023வது வருஷம் மன்சூர் அலிகான் செய்தியாளர்கள் சந்திச்சப்போ, லியோ படத்துல த்ரிஷா கூட ரேப் சீன் இல்ல அப்படின்னு பேசினது கூட ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அப்போ மன்சூரோட கருத்த வன்மையா கண்டிச்ச த்ரிஷா, இனிமேல் அவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கண்டனம் சொல்லியிருந்தாங்க. மன்சூரோட பேச்சுக்கு அந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி மன்சூர் அலிகான் அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு. 2010வது வருஷம் த்ரிஷாவுக்கு நைஜீரிய போதை கடத்தல்காரர் கூட தொடர்பு இருக்கிறது மாதிரி பிரபல ஊடகம் செய்தி வெளியிட்டது. அப்போ த்ரிஷா அந்த ஊடகத்தின் மேல வழக்கு தொடர்ந்தாங்க. 2005வது வருஷம் த்ரிஷாவோட படங்கள ஆபாசமா மார்ஃபிங் பண்ணி பிரபல இதழ் வெளியிட்டப்போ த்ரிஷாவும் அவங்களோட அம்மா உமாவும் வழக்கு தொடர்ந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல யார் என்ன பேசினாலும் அவங்களோட தரம் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு போறக்கூடிய த்ரிஷா, ஊடகங்கள் முக்கியமான அரசியல்வாதிகள் மாதிரியானவங்க பேசுறப்போ தன்னோட கண்டனங்கள உடனே பதிவு பண்றாங்க. த்ரிஷாவோட இந்த தைரியத்த பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.